வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லி செங்கோட்டையில் தசரா கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு. விஜயதசமியொட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தசரா விழா கொண்டாட்டம். ஒடிசாவின் சம்பல்பூர் சமலேஸ்வரி கோவிலில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வழிபாடு. சென்னை போரூரில் பேரணி நடத்திய RSS அமைப்பினரை கைது செய்ததற்கு பாஜக தலைவர்கள் கண்டனம். கைது செய்யப்பட்ட RSS அமைப்பினரை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானத்தின் நினைவு நாளையொட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழஞ்சலி. தமிழ்நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் என சுட்டிக்காட்டல். விஜய் சினிமாவில்தான் ஹீரோ, நிஜத்தில் அல்ல என்று ராஜேஸ்வரி பிரியா பேச்சு. தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு 600 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை இலக்கு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. காசாவை நோக்கி சென்ற படகுகளை நடுக்கடலில் தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் கடற்படை. பருவநிலை செயல்பாட்டாளர் கிரேடிட்டா தன்பர்க் உள்ளிட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் 443 பேர் சிறைப்பிடிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற தசரா விழா கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டார். விஜயதசமி நாளையொட்டி டெல்லி செங்கோட்டையில் ராம் லீலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டார். ராம, சீதை, லட்சுமணன், அனுமன் வேடமிட்டவர்கள் ராமாயண கதையை நடித்து காட்டினர். ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்ட விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். ராம்லீலை நிகழ்ச்சியின் இறுதியில் ராவணன் உருவ பொம்மை தீ வைத்து எரிக்கப்பட்டது. விஜயதசமியையொட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். நவராத்திரி முடிந்து 10வது நாளில் விஜயதசமி விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் உள்ள சாமலேஸ்வரி கோவிலில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், ஜிண்டால் ஸ்டீல் மேலாண்மை இயக்குநர் சஞ்சன் சிண்டால் ஆகியோர் சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஹரியானா மாநிலம் குருசேஸ்திரத்தில் நடைபெற்ற ராம்லீலை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி கலந்து கொண்டு பூஜை செய்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் விஜயதசமியொட்டி நடைபெற்ற சாஸ்திர பூஜையில் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் கலந்து கொண்டு சிறப்பித்தார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் முதல் முறையாக நடைபெற்ற ராவண தகன நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மாணிக்க சகா கலந்து கொண்டு சிறப்பித்தார். ராஜஸ்தானில் கோட்டாவில் தசரா விழாவையொட்டி உலகிலேயே மிகப்பெரிய கொடும்பாவி எரிப்பு நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் பஜன்லால் சர்மாவும் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவும் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் உள்ள ஐஷ்பாக்ஸ் ராம்லீலை மைதானத்தில் ராவண தகன நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை போரூரில் அமைதி வழியில் பேரணி நடத்திய RSS அமைப்பினரை திமுக அரசின் காவல்துறை கைது செய்ததற்கு பாஜக தலைவர்கள் அண்ணாமலை, நாகேந்திரன் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்யும் குற்றவாளிகளும் கொலையாளிகளும் சுதந்திரமாக சுற்றிக் கொண்டிருப்பதை கண்டுகொள்ளாத திமுக அரசு RSS அமைப்பினரை கைது செய்திருப்பது காழ்ப்புணர்ச்சி என்று தெரிவித்துள்ளார். வருங்காலத்தில் RSS அமைப்பின் பேரணிக்கு அனுமதி மறுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை மீறி கைது செய்திருப்பது நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்யப்பட்ட RSS அமைப்பினரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நாகேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில், பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறுமின்றி அமைதி முறையில் பேரணி நடத்தக்கூட தமிழ்நாட்டில் இடமில்லையா என்றும், அரசிற்கு இரும்புகரம் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை பிடிக்கவும் மட்டுமே துருப்பிடித்து இருப்பது ஏன் என்றும் வினாவியுள்ளார். தேச நல பணிகளில் சேவையாற்றும் தேசியவாதிகளை வழக்குகளாலும் கைதுகளாலும் முடக்கிவிட முடியாது என்பதை திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் வடகிழை போராட்ட தலைவரான சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானத்தின் நினைவு நாளையொட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், குடும்பத்தின் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போனாலும் தன்னுடைய சொந்த முயற்சியால் தமிழ் இலக்கியத்தை கற்று நேர்ந்ததுடன் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவராக திகழ்ந்தவர் மாப்போ சிவஞானம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
வள்ளலாரும் பாரதியும் எங்கள் கவி பாரதி உள்ளிட்ட ஏராளமான நூல்களை எழுதியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கவும் மதராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டவும் பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் மாப்போ சிவஞானம் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். விஜய் சினிமாவில்தான் ஹீரோ, நிஜத்தில் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜேஸ்வரி பிரியா தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயிலில் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பில் போதை விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் மண்டல மகளிர் அணி தலைவி விமலா தலைமையில் நடைபெற்றது. இதில் கட்சி நிறுவனர் ராஜேஸ்வரி பிரியா உரையாற்றினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஸ்வரி பிரியா 4 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில் குடிப்பழக்கத்திற்கு ஆளானோர் எண்ணிக்கை 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் மது விற்பனை நடைபெறுவதாகவும் தீபாவளிக்கு 600 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை இலக்கு வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அது மட்டுமல்லாமல் கள்ள சந்தையில் ஏராளமான மது விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். விஜய் சினிமாவில்தான் ஹீரோ, நிஜத்தில் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ராஜேஸ்வரி பிரியா தெரிவித்தார். அப்படிங்கிற ஒரு நோக்கோட இந்த பொதுக்கூட்டம் நடத்தணும். இதில் நிறைய பெண்கள் பிரச்சனைகளையும் இந்த குடியினாலையும் போதைப் பொருட்கள் புழக்கத்தினாலையும் அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா ஒரு குடும்பத்தை இன்னைக்கு தாங்கி நிற்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை பெண்கள் எடுத்திருக்காங்க. அவர்கள் வேலைக்கு போனால் தான் சாப்பிட முடியும், அவங்க வேலைக்கு போனால் தான் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இதை மாற்றணும். அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துற எங்கே உற்பத்தி ஆகுதோ அதை தடுக்காமல் உற்பத்தியாளர்களை நோக்கி அவங்க படையெடுத்து அவங்க போய் பிடிக்காம இங்கே ஒரு நாடகம் 2.0 3.0 அப்படிங்கிற நாடகத்தை எல்லாம் நடத்திக்கிட்டு ஒரு விளம்பரத்தை தான் காட்டுறாங்களே தவிர உண்மையாக போதைப் பொருளை ஒழிக்கணுங்கிற ஒரு நோக்கோட இங்கே செயல்படலைங்கிறது நமக்கே தெரியும். காசாவை நோக்கி சென்ற படகுகளை தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் அரசு அதிலிருந்து சமூக செயற்பாட்டாளர் கிரேடிட்டா தன்பர்க் உள்ளிட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் 443 பேரை பிடித்து சிறையில் வைத்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் செய்து வரும் அட்டூழியங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத உலகளாவியான மனித அளவில் ஆர்வலர்கள் ஸ்வீடனை சேர்ந்த பருவநிலை செயற்பாட்டாளர் கிரேடிட்டா தன்பர்க் தலைமையில் பல படகுகளில் பாலஸ்தீனத்திற்கு பயணம் மேற்கொண்டனர். குளோபல் சுமுட் புளோடிட்டால் என்னும் பெயர் கொண்ட இந்த கப்பலை காசாவிலிருந்து 70 கடல் மைல் தொலைவில் பன்னாட்டு கடற்படையிலேயே அந்த படகுகளை தடுத்து நிறுத்தினர். அதன் பின்னர் அவற்றை இஸ்ரேலிய துறைமுகத்திற்கு கொண்டு சென்றனர். இஸ்ரேலில் இருந்து கிரேடிட்டா தன்பர்க் உள்ளிட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் 443 பேரை இஸ்ரேல் அரசு சிறை வைத்துள்ளது. நடுக்கடலில் படகுகளை தடுத்து நிறுத்திய போது இஸ்ரேலிய கடற்படையினர் தண்ணீரை பீச்சி அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மாட வீதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் 15 கோடி மதிப்பில் நடைபெறும் நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு செய்தார். கடந்த தேர்தலின் போது மாட வீதிகளை சிமெண்ட் சாலையாக அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுகிறது. இதில் முதற்கட்டமாக திருவூடல் வீதி சந்திப்பு முதல் காந்தி சிலை வரை 1.5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்படுகிறது. தற்போது 2ஆம் கட்டமாக 1.2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலைகள் சிமெண்ட் சாலையாக அமைக்கும் பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளது. இந்த சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, சட்டமன்ற துணைத் தலைவர் கு. பிச்சாண்டி, பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காந்தி ஜெயந்தியையொட்டி காரைக்கால் பாஜக சார்பில் தூய்மை பணி மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுரக்குடி பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தை அப்பகுதி பாஜகவினர் தூய்மை செய்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். அப்போது தூய்மை பணியாளர்களுக்கு காதர் துண்டுகள் அணிவித்து கௌரவப்படுத்தினார். நிகழ்ச்சியில் சுய தொழில் செய்யும் பெண்களும் கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து சுதேசி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாநில செயலாளர் அமுதாராணி மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர் சுரேஷ் கண்ணா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் ஏராளமான திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் கலந்து கொண்டனர்.
காமராஜரின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள காமராஜர் நினைவிடத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காமராஜரின் 50வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் அமைந்துள்ள காமராஜர் நினைவிடத்தில் பல்வேறு கட்சியினர் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர், தங்கபாலு, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உட்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். இதேபோன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன், தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபால் உட்பட ஏராளமானோர் காமராஜர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சிறிய கிராமத்தில் பிறந்து உலகளாவிய தலைவராக உயர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் என்றும், ஜவஹர்லால் நேருவிற்கு தலைவராக திகழ்ந்தவர் காமராஜர் எனவும், தனது 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை அளித்தவர் காமராஜர் என்றும் தெரிவித்த அவர், விஜயுடன் ராகுல் காந்தி அரசியல் பேசியிருக்க மாட்டார், அரசியல் பேச வேண்டிய நேரமும் இது இல்லை என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். இதேபோன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. இது என்னைக்கு திமுகவுடைய ஆட்சி வந்த காலத்திலிருந்து வேலியே பயிரை மேய்ந்தால் போல காவல்துறை காமுகர்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னும் கண்டறிந்து அவர்களெல்லாம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காரணம், காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சக்கூடிய முதலமைச்சர் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறை இல்லை என்கிறத நிறுவனம். சென்னை புழல் அருகே இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்களின் மூலம் குற்றவாளிகளை புழல் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை புழல் அறிஞர் அண்ணா நகர் ராகவேந்திரா அவென்யூ பகுதியில் வசித்து வரும் ராஜசேகர் என்பவர் அதே பகுதியில் கட்டிட வேலை செய்து வருகிறார். இவர் கடந்த 30ஆம் தேதி உறவினரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வெளியூர் சென்று விட்டார். இரவு நேரத்தில் வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் இருவர் திருடி சென்றது அருகில் உள்ள வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. இந்த சம்பவத்தை வீட்டின் நபர் ராஜசேகர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உங்களுடைய இருசக்கர வாகனத்தை காணவில்லை, அதை 2 மர்ம நபர்கள் திருடி செல்லும் காட்சி தனது வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது என தகவல் தெரிவித்தார். தகவலின் பேரில் வீட்டிற்கு வந்த ராஜசேகர் சிசிடிவி காட்சிகளின் ஆதாரங்களுடன் சென்னை புழல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் தலைமையிலான காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் இப்பகுதியில் காவல்துறையினர் ரோந்து வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காந்தி ஜெயந்தி மற்றும் தேசிய போதை தடுப்பு நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் தூய மரியன்னை கல்லூரி மாணவர்கள் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி, கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாள் மற்றும் தேசிய போதை தடுப்பு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி முன் கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படும் பரிசுத்த அமலோர் பவ மாதா மதுவிலக்கு சபையின் போதை நோய் நலப்பணிக்குழு சார்பில் தேசிய போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணி கடற்கரை சாலை வழியாக சென்று பனிமய மாதா பேராலயத்தை வந்தடைந்தது. அதன் பின்னர் அங்கு சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் போதைப் பொருளை தடை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெரியபாளையம் அடுத்த ராளப்பாடியில் சீரடி சாய்பாபாவின் 107ஆம் ஆண்டு ஜீவ சமாதியடைந்த நாளை முன்னிட்டு ராளப்பாடி சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விஜயதசமியில் சீரடி சாய்பாபா ஜீவ சமாதியடைந்து 107 ஆண்டுகள் ஆகுகிறது. இந்த நாளை உலகமெங்கும் உள்ள பாபா பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து பாபாவை வழிபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம்
பெரியபாளையம் அடுத்த ராளப்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவ சாயி சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் பாபாவின் 107ஆம் ஆண்டு ஜீவ சமாதி அடைந்த நாள் மற்றும் விஜயதசமி பெருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அதிகாலையில் சாய்பாபாவிற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பாலபிஷேகம் செய்தும் வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து உலக மக்கள் நம்மை வேண்டி ஆலய வளாகத்தில் விக்னேஸ்வர பூஜையும் சாய்பாபாவின் பரிபூர்ண அருள் வேண்டியும் மகா சங்கல்பம், சீரடி சாய்பாபா ஹோமம், தன்வந்திரி, சுதர்சன ஹோமம், ஆயுள் அபிவிருத்தி வேண்டி ஆயுஷ் ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 12 மணியளவில் கலச அபிஷேகம் மற்றும் பால், பன்னீர், இளநீர், ஜவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட சாய்பாபாவிற்கு பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடினர். அதனைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் 107 பெண்களின் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதன் பின்னர் உற்சவ பல்லாக்கில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை 3 முறை வலம் வந்தார். விழாவில் 107 பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சிவசாயி சேவா அறக்கட்டளையினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சீரடி சாய்பாபாவை வழிபட்டனர். வளவனூரில் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளிலும் உள்ள தெருக்களில் நாள்தோறும் தூய்மைப்படுத்தும் பணிகளில் 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வளவனூர் பேரூராட்சியில் செயல் அலுவலராக பணியாற்றி வரும் அண்ணாதுரை என்பவர் தூய்மை பணியாளர்களை தரக்குறைவாக நடத்தி வருவதோடு மட்டுமல்லாமல் பெண் தூய்மை பணியாளர்களிடம் பாலியல் சீண்டலிலும் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இதனால் வளவனூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பு விழுப்புரம் புதுச்சேரி நெடுஞ்சாலையில் அமர்ந்து 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வளவனூர் பேரூராட்சி செயல் அலுவலர் அண்ணாதுரை மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஆத்தூரில் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் மகாத்மா காந்தியின் 157வது பிறந்தநாள் விழா பாரதியார் மகாத்மா பண்பாட்டு பேரவை மற்றும் சேவை சங்கங்களின் சார்பில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் மகாத்மா காந்தியை கொண்டாடும் விதமாக பாரதியார் பண்பாட்டு பேரவை அமைப்பு சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் ஆத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் தமிழ்மணி தலைமையில் CSI பள்ளி வளாகத்தில் தொடங்கி 4 ரோடு சந்திப்பு, உடையார்பாளையம், காந்தி சிலை பகுதி வரை ஊர்வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் பல்வேறு சேவை சங்கங்கள், வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கொளத்தூரைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் காரில் சுற்றுலா செல்லும் போது விபத்து ஏற்பட்டதால் கார் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததில் 3 காரில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை கழிப்பதற்காக சென்னையிலிருந்து மூணாருக்கு காரில் சென்ற நண்பர்கள் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் தூக்க கழகத்தில் சென்டர் மீடியம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. சென்டர் மீடியம் மீது மோதி எதிரே சென்ற லாரியின் பின்பக்கத்தில் மோதியதும் குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 5 இளைஞர்களும் காருக்குள் மாட்டிக்கொண்டனர். விபத்தில் கார் தீப்பற்றி மளமளவென எரிந்ததில் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த 2 இளைஞர்கள் காரின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து காயங்களுடன் வெளியே தப்பித்தனர். பின்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த 3வரும் காரின் கதவுகளை திறக்க முடியாததால் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி போலீசார் கார் மீது நீரை பீச்சி அடித்து விபத்தில் இறந்த 3வரின் உடலை சடலமாக மீட்டனர். மேலும் காயமடைந்த 3வரை மீட்டு முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விபத்து குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை விடுமுறையை முன்னிட்டு ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் விடுமுறை நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் காலாண்டு விடுமுறை விடப்பட்டதாலும் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை என தொடர்ந்து விடுமுறை காரணமாகவும் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு
பெங்களூரு, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் காலை முதலே அதிக அளவில் காணப்பட்டனர். சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி மூலம் இயற்கையாக கொட்டும் அருவிகளை ரசித்து ஆற்று பகுதிகளில் குளித்து மீன் சாப்பிட்டு செல்கின்றனர். கொடியாத்தம் தரண்ணம்பேட்டை பகுதியில் கால்வாய் மீது உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி பொதுமக்கள், குழந்தைகள் ஊர்வலமாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் தரண்ணம்பேட்டை பகுதியில் உள்ள திருஞான சம்பந்தர் தெரு மற்றும் பக்கிரி முகமது வீதியில் சிலர் கால்வாய் மீது சாலையை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியுள்ளனர். இதனால் மழை காலங்களில் கழிவுநீர் செல்ல முடியாமல் வீடுகளுக்கு புகுந்து விடுகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் காந்தி படத்துடன் கையில் பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக நகராட்சி அலுவலகத்திற்கு சென்றனர். பின்னர் அங்கு குழந்தைகளுடன் நூதன முறையில் தருணாவில் ஈடுபட முயன்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் உடனடியாக பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற உலக கேடட் சாம்பியன்ஷிப் தொடரின் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற தமிழக இளம் வீராங்கனைக்கு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கஜகஸ்தான் நாட்டின் அல்மாட்டியில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற வளர்ந்து வரும் நட்சத்திரங்களுக்கான உலக கேடட் சாம்பியன்ஷிப் தொடரின் 10 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தமிழகத்தின் அரியலூரைச் சேர்ந்த இளம் வீராங்கனை சர்வானிகா சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றார். இந்நிலையில் நாட்டில் இருந்து டெல்லி வழியாக தாயகம் திரும்பிய சர்வானிகாவிற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சர்வானிகா, கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற செஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறிய அவர், தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்றும், செஸ் விளையாட்டில் இன்னும் நான் சாதிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்றார். இதனைத் தொடர்ந்து அவரது தாயார் அன்பு ரோஜா பேசியுள்ளார். மூத்த பிள்ளைதான் முதலில் செஸ் போட்டியில் விளையாடி வந்ததாகவும், கொரோனா காலத்தில் அவருடன் சர்வானிகா துணையாக விளையாட ஆரம்பித்து தற்போது இந்த உயரத்தை எட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் துணை முதலமைச்சர் விளையாட்டு வீரருக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார்கள், அதுதான் தொடர்ந்து வெற்றி பெற காரணமாக உள்ளது என்றும் கூறிய அவர், தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்து வருகிறது என்றும், தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பதால் இலக்கை எளிதாக அடைய முடிகிறது என்றார். எனக்கு வந்து ST80லயும் அதே மாதிரி எனக்கு வந்து வேலம்மாள் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கவர்மெண்ட் அண்ட் ST80 எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். திருவொற்றியூரில் புரட்சிகர இளைஞர் முன்னணி அமைப்பினர் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி ஒட்டிய போஸ்டரை கிழித்து எறிந்த தாவேகா நிர்வாகிகளால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே கவலையை உள்ளாக்கியது. மேலும் பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் உட்பட மாவட்ட நிர்வாகிகள் என பலர் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளது. சிலரை போலீசார்களால் கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் உள்ளனர். இந்நிலையில் வடசென்னை, திருவொற்றியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விஜயை கைது செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி புரட்சிகர இளைஞர் முன்னணி என்ற அமைப்பினர் போஸ்டர்கள் ஒட்டி உள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் போஸ்டர் ஒட்டப்பட்ட தகவலை அறிந்து கொண்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டப்பட இடங்களை தேடி தேடி கிழித்து எறிந்தனர். கைது செய்ய சொல்லி போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. எங்க தலைவர் எதுக்கு கைது செய்யணும்? ஆளுங்கட்சி பண்ண தப்புக்கு எங்க தலைவர் எப்படி இதுல பலியாவார் சொல்லுங்க? ஆளுங்கட்சி எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, எங்க தலைவர் அதை ஒரு இன்வால்வா பண்றாங்க. நாங்க வளர கட்சி, எங்க கட்சியை பார்த்து பயப்படுறதுனால, எங்க கட்சியை எப்படியாவது அழிக்கிறதுனால அவங்க திட்டமிட்டு சதி செய்து அவங்க எப்படி எங்க தலைவரை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞர் அணி செயலும் மாணவர் அணி செயலும் ஒரு கட்சி செயலையும் சொல்லி போஸ்டர் ஓட்ட சொல்லி எங்க தலைவரை பேரை கெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா தொகுதிக்கும் ஆளுங்கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு பழி வாங்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டாங்க. நீலகிரி மாவட்டம் முதுமலை வனப்பகுதியை ஒட்டிய ஆக்ரோஷமாக சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை நீண்ட நேரம் துரத்திய 2 காட்டு யானைகள்
நூலிலையில் உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள் பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வைரலாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஒட்டி கர்நாடகாவின் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் உள்ளது. மேலும் 2 காப்பகம் வழியாக மைசூர், பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை செல்கிறது. இந்நிலையில் வழக்கம் போல அந்த வழியாக சுற்றுலா பயணிகள் வந்து சென்று கொண்டிருந்தனர். மேலும் வனப்பகுதி நடுவே சாலை ஓரத்தில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த 2 காட்டு யானைகள் திடீரென ஆக்ரோஷமடைந்து சத்தம் எழுப்பிக் கொண்டு சுற்றுலா பயணிகளின் வாகனத்தை வேகமாக துரத்தியது. மேலும் 2 யானைகள் துரத்தி வருவதை பார்த்த வாகன ஓட்டிகளும் சாதுரியமாக வாகனத்தை இயக்கினர். இந்நிலையில் நீண்ட நேரமாக 2 யானைகளும் வாகனங்களை துரத்திய நிலையில் ஒரு கட்டத்தில் வனப்பகுதிக்குள் சென்றது. மேலும் ஒரு வாகனத்தில் சென்ற கேரள சுற்றுலா பயணிகள் ஒளிப்பதிவு செய்த அந்த பதற வைக்கும் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சோமூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 30 மாணவர்களை சுற்றுலாவாக சென்னைக்கு விமானம் மூலம் தன்னார்வல அமைப்பினர் அழைத்து சென்றுள்ளனர். கரூர் சோமூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 30 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை சென்னைக்கு விமானம் மூலம் சுற்றுலாவாக தன்னார்வலர் அமைப்பினர் அழைத்து சென்று கவனத்தை ஈர்த்துள்ளனர். மேலும் ரவுண்ட் டேபிள், மெட்ராஸ் ட்ரெர்லிங் ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடிஸ் சர்க்கிள்ஸ் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றுலாவை ஒருங்கிணைத்து உள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் மாணவர்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு மாணவர்களை வழி அனுப்பி வைத்தார். மாணவர்கள் ஆசிரியர்களுடன் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு பயணித்தனர். மேலும் கல்வி சுற்றுலா அழைத்து செல்லும் தன்னார்வலர்கள் வெங்கட் ராகவன், அஜய் மோகன், நந்திதா ஆகியோர் கூறுகையில், விமானத்தில் பயணித்த மாணவ மாணவிகள் முதல் முறையாக பயணிப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் சென்னைக்கு சென்றதும் அவர்களுக்கு தேவையான காலை உணவு, மதிய உணவு என அனைத்தையும் வழங்கி முக்கிய இடங்களுக்கு அழைத்து செல்வதாக தெரிவித்தனர். முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்த மாணவர்கள் விமானத்தில் இருந்தபடியே மேலிருந்து கீழே உள்ள பகுதிகளை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர். அது கல்விங்கிறது வெறும் படிப்பு மட்டும்தான் கிடையாது. அதை தாண்டி உலகத்தில் இருக்க பல விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வெளியே இருக்கிற ஒரு ஊருக்கு கூட்டு போய் அந்த ஊரை சுற்றி காமிச்சு சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிய வகை தாக்கத்தால் 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் கருகி உள்ள நிலையில் பனை மரங்களை பாதுகாக்க வலியுறுத்தி பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகர்புரம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இருக்கின்றன. மேலும் 50க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் புதிய வகை நோய் தாக்கத்தால் கருகி பயனற்ற நிலையில் இருப்பது வேதனை அளிக்கிறது. இந்நிலையில் ஆட்சியரிடம் தமிழ்நாட்டில் பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மனு அளித்தனர். இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு தமிழக அரசு மற்றும் வேளாண் துறை ஆய்வு மேற்கொண்டது. இதனைத் தொடர்ந்து எந்த வகையான பாதிப்பு பனைமரத்தை தாக்கப்பட்டுள்ளது, அதிலிருந்து பாதுகாக்க தமிழக அரசு துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் 50 பனை மரங்கள் நோய் தாக்கத்தால் பாதிப்படைந்த நிலையில் நாளடைவில் குமரி மாவட்டம் முழுவதும் பனை மரங்கள் இதுபோன்ற நோய் தாக்கத்தால் பாதிப்படையும் நிலை உள்ளது. ஏற்கனவே அதற்கு முன்பாக வேளாண் துறை மற்றும் தமிழக அரசு விரைந்து இதற்கான உரிய நடவடிக்கை எடுத்து பனை மரத்தை பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மணல் சிற்ப நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மணல் சிற்ப நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனை அடுத்து தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரையில் பிரதமர், ஆளுநர், முதலமைச்சர் மூவரின் உருவத்தை மணல் சிற்பமாக பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்கள் செதுக்கி வைத்திருந்தனர். மேலும் கைத்தறி பொருட்களை நிர்வாகிகளுடன் காகித ஆடைகளை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தனது சொந்த செலவில் வழங்கினார். இதில் மணல் சிற்ப நிகழ்ச்சியை பாஜக சார்பில் மாநில கலாச்சார பிரிவு அமைப்பாளர் மணிகண்டன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் அரசு உயர் அதிகாரிகள் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தமிழக முதல்வருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருச்சி மாவட்டம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாவட்ட கலந்தாய்வு மற்றும் திருச்சி புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகள் நியமன கடிதம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் ராயல் ராஜா தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு நியமன கடிதங்களை வழங்கினார். இதன் பின்னர் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பேசிய போது தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி பலர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது என தெரிவித்தார். விஜய் சுமார் 7 மணி நேரம் தாமதமாக வந்துள்ளார் என்றும் மயங்கி விழுந்தவர்களை விஜய் தொண்டர்கள் முறையாக முதல் உதவி சிகிச்சை செய்திருந்தால் பிழைத்திருப்பார்கள் என்றும் கூறினார். இதையடுத்து திரைப்படத்தில் கதாநாயகன் வில்லனிடம் வசனம் பேசுவது போன்று நடிகர் விஜய் பேசியுள்ளதாக தெரிவித்தார். கரூர் உயிரிழப்பு விஜயும் கட்சியும் தான் காரணம் என்று பொறுப்பை தட்டி கழிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். மேலும் தமிழக அரசு உயர் அதிகாரிகள் விஜய்க்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள், எனவே முதல்வர் உஷாராக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லி செங்கோட்டையில் தசரா கொண்டாட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்பு. ராமன், சீதை, லட்சுமணன் ஆகியோருக்கு ஆரத்தி எடுத்து வழிபாடு. விஜயதசமியொட்டி நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் தசரா விழா கொண்டாட்டம். ஒடிசாவின் சம்பல்பூர் சமலேஸ்வரி கோவிலில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வழிபாடு. சென்னை போரூரில் பேரணி நடத்திய RSS அமைப்பினரை கைது செய்ததற்கு பாஜக தலைவர்கள் கண்டனம். கைது செய்யப்பட்ட RSS அமைப்பினரை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானத்தின் நினைவு நாளையொட்டி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புகழஞ்சலி. தமிழ்நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க பல போராட்டங்களை முன்னெடுத்தவர் என சுட்டிக்காட்டல். விஜய் சினிமாவில்தான் ஹீரோ, நிஜத்தில் அல்ல என்று ராஜேஸ்வரி பிரியா பேச்சு. தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு 600 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை இலக்கு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. காசாவை நோக்கி சென்ற படகுகளை நடுக்கடலில் தடுத்து நிறுத்திய இஸ்ரேல் கடற்படை. பருவநிலை செயல்பாட்டாளர் கிரேடிட்டா தன்பர்க் உள்ளிட்ட மனித உரிமை ஆர்வலர்கள் 443 பேர் சிறைப்பிடிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.